Good day to you all. How are you today? I hope you are all doing well. Let's thank God for this fantastic day. மரத்தடி நிழலில் ஆங்கில இலக்கண குறிப்புகள், grammar tips and the shade of the tree. 50 days. ஏன் மரத்தடி நிழலில் என்று யோசிக்கிறீங்களா? Yes, chill என்று நடைமுறை வாழ்வில் இலக்கணத்தை சுமையாக கருதாமல் சுலபமாக பிழையின்றி சரளமாக சட்டென எப்படி பயன்படுத்திடலாம் என்று பார்க்கலாம். உதாரண வாக்கியங்களூடாக ஆங்கில இலக்கண குறிப்புகளை இலகுவில் பயன்படலாம். நாம அனைவரும் 50 நாட்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்க போகின்றோம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்வையிடுங்கள். இதேபோல் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகிறீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதான் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்களும் பயனடைய லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. Let's start the practice. Day 27. Remembering before the action. ஒரு செயல் நடைபெறுவதற்கு முன் நினைவுக்கு வந்து அதை செய்து முடித்த. அதாவது ஒரு செயலை செய்ய நாம மறக்கல, ஞாபகப்படுத்திக் கொண்டோம் என்றவாறோ, ஞாபகப்படுத்திக் கொள் என்றவாறோ, ஞாபகப்படுத்திக் கொள்ளலையா என்று வினாவாகவோ, ஞாபகப்படுத்திக் கொள்ளல்ல என்று எதிர்மறை வாக்கியமாகவோ நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். We use remember plus infinitive to show we remembered before the action and then did it. In other words, we did not forget to do something. We remember first and then do the action second. இந்த டைம்லைன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாம கதைக்கின்ற, அதாவது இதை பற்றி, இந்த செயலை பற்றி பேசுகின்ற சந்தர்ப்பம் அடையாளம் படுத்தப்பட்டுள்ளது. முதலாவதாக நாம் என்ன செய்கின்றோம்? ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அந்த ஞாபகப்படுத்திய செயலை அதற்கு பிற்பாடு நிறைவேற்றிக் கொள்கின்றோம், செய்து முடிக்கின்றோம். அது தொடர்பாக நேர்மறை வாக்கியங்களையோ எதிர்மறை வாக்கியத்தையோ வினா வாக்கியத்தையோ உருவாக்கி கொள்ள முடியும். இங்கு நாம் பயன்படுத்துகின்ற வாக்கிய அமைப்பு என்ன? Remember plus infinitive. அதாவது remember to post, remember to wait, remember to go, remember to wake up, remember to cook, remember to finish என்றவாறு அமையும். உதாரணங்கள் பார்ப்போமா? எனக்கு கடிதம் போட ஞாபகம் வந்தது. இதை மிகவும் தெளிவுபடுத்திக் கொள்ள ஒரு சில வினாக்களை வினவி பார்ப்போம். Did I remember before or after posting the letter? கடிதத்தை போடுறது, அதாவது போஸ்ட் பண்ற அந்த செயலை செய்த பிற்பாடு ஞாபகம் வந்ததா, செய்வதற்கு முன்பு ஞாபகம் வந்ததா? Very good. Before posting the letter. What did I think when I remembered? அது ஞாபகத்துக்கு வந்தோடனே நான் என்ன நினைச்சுக்கொண்டேன் என்ற மனசுல ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளுவேன். எப்படி? I must post the letter. கட்டாயம் அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து அந்த செயலை செய்து முடித்தும் விடுவேன். அப்படின்னா did I post the letter? Yes. கடிதத்தை போஸ்ட் பண்ணிட்டேனா? ஆம். அப்போ எனக்கு கடிதம் போட ஞாபகம் வந்தது என்பதை ஆங்கிலத்தில் எவ்வாறு சொல்லலாம்? I remembered to post the letter. I remembered to post the letter. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? வாய் விட்டு சத்தமா சொல்லுங்க. I remembered to post the letter. மேலும் உதாரணங்கள் பார்ப்போம்.
அம்மா நீங்க வெளியில போகல பால் வாங்கி அப்படின்னு உங்களுக்கு சொல்லி விட்டுருக்குறாங்க. அப்போ எனக்கு பால் வாங்க ஞாபகம் வந்தது, உங்களுக்கு அது வாங்கணும்ன்ற ஞாபகம் வந்துட்டது. அப்ப முதல்ல வந்தது என்ன? ஞாபகம், நினைவு. அது வந்தோன்னு என்ன செய்திருப்பீங்க? அந்த செயலையும் செய்து முடிக்கிறீர்கள். இது ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்? I remembered to buy milk. I remembered to buy milk. Again, I remembered to buy milk. அவளுக்கு அம்மம்மாக்கு பிறந்த நாள் கார்டு வாழ்த்து மடல் அனுப்ப ஞாபகம் வந்தது. இப்ப இந்த செயல் இறந்த காலத்துல சொல்றோம். அப்ப ஞாபகம் வந்தது என்றால் இப்போ என்ன நடந்து விட்டது? அந்த கார்டு அனுப்பப்பட்டு விட்டது. அவளுக்கு அவள் she remembered to send a card. என்ன கார்டு? birthday card. She remembered to send a birthday card to her grandma. She remembered to send a birthday card to her grandma. எங்கூட சேர்ந்து எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. She remembered to send a birthday card to her grandma. ரொம்ப இலகுவா இருக்கு இல்லையா? அடுத்து நாங்க ஒரு கமாண்ட் மாதிரி சொல்லி பார்ப்போம். உன்னுடைய நீச்சலுடையை எடுத்துக்கொள்ள ஞாபகப்படுத்திக்கோ. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? எல்லாருக்கும் தெரியும், கமாண்ட்ல முதலாவதாக நாங்க அந்த செயலை குறிக்கின்ற வினை சொல்லி சொல்லுவோம் இல்லையா? Remember to pack or remember to take your swimming suit. Remember to take your swimming suit. எல்லாத்தையும் பேக் பண்ணி தானே எடுத்துட்டு போவோம். அப்ப நாங்க அதை எப்படி சொல்லியிருக்கலாம்? Remember to pack your swimming suit. Again, remember to pack your swimming suit. மற்றொரு உதாரணம் பார்ப்போம். தயவு செய்து வரும்போது, அதாவது வரும் வழியில், வீட்டுக்கு வரும் வழியில் பான் வாங்க ஞாபகப்படுத்திக்கோ. திருப்பியும் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றோம். Please remember to buy bread on the way home. Please remember to buy bread on the way home. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? எல்லாரும் வாய் விட்டு சொல்லுங்க. Please remember to buy bread on the way home. ஒரு வினா ஒன்று கேட்டு பார்ப்போம். கடந்த காலத்தை பற்றிய வினா. அந்த கடிதங்களை அனுப்ப ஞாபகப்படுத்தி கொண்டாயா? இது எப்படி ஆங்கிலத்துல கேட்கலாம்? உங்க எல்லாருக்கும் தெரியும், இறந்த காலத்தில் நாம் வினாக்களை உருவாக்குவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற உதவி வினை சொல் என்ன? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல. வெரி குட், did. அப்போ இங்கும் அதே தான் வரப்போன்றது. Did you remember to post those letters? Did you remember to post those letters? எல்லாருமே கூட சேர்ந்து வாய் விட்டு சத்தமா சொல்லி பாக்குறீங்களா? Did you remember to post those letters? Again, did you remember to post those letters? நாயை, உங்களோட செல்லப்பிராணி நாயை பத்தி கேட்க போறோம். நாயை இன்று காலையில் நடக்க கூட்டி செல்ல ஞாபகப்படுத்தி கொண்டாயா? வாக்கிங்க்கு கூட்டி செல்றது. அப்போ இங்கேயும் என்ன? கடந்த காலத்தை பற்றிய வினா. வெரி குட், did. Did you remember to walk the dog this morning? இன்று காலையில். Did you remember to walk the dog this morning? Again, did you remember to walk the dog this morning? எங்கூட சேர்ந்து சத்தமா சொல்லி பாக்குறீங்களா? Did you remember to walk the dog this morning? Very good. நான் ஜன்னலை சாத்திக் கொள்ள ஞாபகப்படுத்தி கொள்ளல. நெகட்டிவ், எதிர்மறை வாக்கியம். கடந்த காலத்தை பற்றி தான் பேசுகின்றோம். சாதாரண சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் என்றால் எப்படி வரும்? வெரி குட், did not, didn't. நான் I didn't remember
to shut the window. I didn't remember to shut the window. மறுபடியும் சொல்லி பார்ப்போமா? I didn't remember to shut the window. Very good. மறுமுறை சத்தமா எல்லாரும் வாய் விட்டு சொல்லுங்க. I didn't remember to shut the window. இங்க didn't remember கொள்ளல அப்படின்னு அது இன்னொரு அர்த்தம் என்ன? மறந்து விட்டேன். மறக்கிறது எப்படி ஆங்கிலத்துல சொல்லுவோம்? Very good. Forget. அதனுடைய இறந்த காலம் forgot. அப்ப இந்த வாக்கியத்தை நீங்க I forgot to shut the window அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப சரியான வாக்கியம் தான். சொல்லி பார்ப்போமா? I forgot to shut the window. Very good. Now, this is the time for you to check your understanding. உங்களுக்கு எவ்வளவு இதை புரிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். கடவுளுக்கு நன்றி. இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? Very good. Thank God. கடவுளுக்கு நன்றி. நான் ஒரு குடையை எடுத்து வர ஞாபகப்படுத்தி கொண்டேன். இப்ப மழை கொட்டுது. அப்ப நீங்க அதை ஞாபகப்படுத்தி பாக்குறீங்க. இந்த மாதத்திற்கான மின்சார பில்லை, மின்சார பட்டியலை செலுத்த ஞாபகப்படுத்தி கொண்டாயா? வினா. தயவு செய்து கதவை பூட்டிக் கொள்ள ஞாபகப்படுத்திக்கோ. ஒரு விண்ணப்பம், வேண்டுகோள், கட்டளை அப்படின்னு கூட வச்சுக்கொள்ளலாம். Now, please comment your answers. Don't worry about your mistakes. தப்பு வந்துருமோ, பிள்ளை விட்டுருவோமோ அப்படி எல்லாம் யோசிக்காங்க. தெரிஞ்சதானே அப்படின்னு அலட்சியம் செய்துட்டு போகாங்க. தயவு செய்து பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்க. திரும்ப திரும்ப பயிற்சி எடுங்க. பயிற்சி தான் உங்களுக்கு சிறந்த முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடியது. If you have any doubt, ஏதாவது சந்தேகம் இருக்கு, please comment them too. அவற்றையும் கமெண்ட் பண்ணுங்க. I'm ready to answer your comments. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பின் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிட இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ நான் போடுகின்ற வீடியோக்கள் ஒவ்வொன்றுக்குமான நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் பெற்று விடுவீர்கள். Thank you for watching.